வருடத்திற்கு 365 நாட்கள். சூரியன் பூமியை சுற்றி வர அந்த நாட்களை கம்பேர் பண்ணி 365 அப்படி சொல்றாங்க. அதே போல அமாவாசை பௌர்ணமி அந்த 30 நாளை கணக்கு பண்ணி ஒரு மாசம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நாள் 24 மணி நேரத்தை ஒரு நாள் சொல்றாங்க. ஆனா 7 நாட்களை கொண்ட ஒரு வாரத்தை எப்படி கணக்கிட்டார்கள்? உலகமே இந்த வார கணக்குல தான் போயிட்டு இருக்குது. இந்த உலகில் முதல்ல வாரத்தை பைபிள்ல இருந்து தான் எடுத்தாங்க. மக்கள் பைபிள்ல இருந்து தான் எடுத்தாங்க. சரிங்களா? அப்ப 365 நாளுக்கு உலகம் கணக்கு சொல்லிடும் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. 30 நாள் 31 நாட்களுக்கு உலகம் கணக்கு சொல்லிடும் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாளுக்கு உலகம் கணக்கு சொல்லிடும் எப்படி வந்துச்சுன்னு. ஆனா 7 நாள் கணக்கு எப்படி வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அது வேதத்திலிருந்தே வந்தது. ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார். தேவன் எதை செஞ்சாலும் ஒரு ஒழுங்கும் கிரமமாக அழகாக செய்கிற தேவன் நம்முடைய தேவன். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் ஒன்னு படைக்கிறத பார்க்கலாம். முதல் நாள் வெளிச்சத்தை படைத்தார், 2ஆம் நாள் ஆகாய விரிவை படைத்தார், 3ஆம் நாள் பூமியை படைத்தார், 4ஆம் நாள் சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைத்தார், 5ஆம் நாள் மச்சங்களையும் பறவைகளையும் படைத்தார், 6ஆம் நாள் விலங்குகளையும் மனிதனையும் படைத்தார், 7ஆம் நாள் முதல்ல 7ஆம் நாள் தேவன் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாள் எப்படி ஓய்ந்திருந்தார். அதுலதான் நிறைய பேருக்கு செகண்ட் சாட்டர்டே எப்படி லீவ் வந்துச்சுன்னு தெரியாது. செகண்ட் சாட்டர்டே லீவ் சொல்லுவாங்கல்ல, எப்படி வந்துச்சுன்னா முதல் சாட்டர்டே தேவன் ஓய்ந்திருந்தார், அதே போல 2வது சாட்டர்டே மனிதர்கள் எல்லாம் ஓய்ந்திருக்குன்னு சொல்லிதான் செகண்ட் சாட்டர்டே லீவ்.